மத்திய கிழக்கு நாடுகள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போரின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே நேரடி துப்பாக்கி பிரயோகங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரமடைந்துள்ளன. வடக்கு இஸ்ரேல், ஜெருசலேம் மற்றும் டெல் அவிவ் நகரங்கள் முழுவதும் அபாய எச்சரிக்கை ஒலிகளால் அதிர்ந்து கொண்டிருக்கின்றன. எபிக் ஃபியூரி என்ற பெயரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிராக தொடங்கியுள்ள ராணுவ நடவடிக்கை இன்று உலகையே உலுக்கி வருகிறது. என்ன நடக்கிறது? விரிவாக பார்க்கலாம். ஆரம்பத்தில் தனது அண்டை நாடுகளின் வான்பரப்பு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படாதவரை பதற்றத்தை குறைக்க தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்திருந்தது. ஆனால் வளைகுடா தளங்களை பயன்படுத்தி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பாழாக்கிவிட்டதாக ஈரான் இப்போது குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானின் மிக முக்கிய தலைவரான அயதுல்லா கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து போர் மேலும் தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரான் நிபந்தனையற்ற முறையில் சரணடைய வேண்டும் எனவும் இல்லையெனில் மிக கடுமையான தாக்குதல்களை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான் ஜனாதிபதி, ஈரான் ஒருபோதும் அடிபணியாது, எங்கள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க இறுதி வரை போராடுவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த மோதலில் பிரித்தானியாவின் பங்களிப்பு இப்போது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு பிரித்தானிய வான்படை தளங்களை பயன்படுத்த பிரதமர் ஸ்டார்மர் அனுமதி வழங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து 24 ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடிய அமெரிக்காவின் பிரம்மாண்டமான B-1 லான்சர் போர் விமானம் பிரித்தானியாவின் ராஃப் ஃபேர்ஃபோர்ட் தளத்தில் தரையிறங்கியுள்ளது. இது ஈரானுக்கு எதிரான நேரடி போர் நடவடிக்கை என்று பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் சாரா சுல்தானா கடுமையாக விமர்சித்துள்ளார். இருப்பினும் இது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக மட்டுமே என்று கூறி பிரதமர் ஸ்டார்மர் இந்த விமர்சனங்களை மறுத்து வருகிறார். போரின் கோரமுகம் அப்பாவி மக்களை பாதிக்க தொடங்கியுள்ளது. ஈரானின் கேஷம் தீவில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை ஈரான் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதலால் சுமார் 30 கிராமங்களின் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மனிதாபிமானமற்ற போர் குற்றம் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குற்றம் சாட்டியுள்ளார். மறுபுறம் காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலில் 3 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளனர். தற்போது ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா பிராந்தியங்களில் உள்ள இலக்குகளை தொடர்ந்து தாக்கி வருகின்றன. வல்லரசு நாடுகளின் இந்த மோதல் ஒரு முழு அளவிலான உலகப் போராக மாறுமா அல்லது சர்வதேச நாடுகள் தலையிட்டு அமைதியை நிலைநாட்டுமா என்பதுதான் தற்போதைய கேள்வி.